கூடிய சீக்கிரமே ராஜியும் கதிரும் செந்தில் மீனா மாதிரி ஒன்னா சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் கதிர் ராஜி கடையில ஒற்றுமை இருந்தாலும் அவங்க மீனா செந்தில் அளவுக்குலாம் ரொம்பவே க்ளோஸ் ஆகாம தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறையவே கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா பெரிய லெவல்ல லவ் மட்டும் காட்டிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் ராஜி வீட்டுக்கு போய் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக கதிர் வந்துறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜி அந்த ஃபுட்டை வாங்க போறப்ப கதிரை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கதிருக்கு ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரியாது. தெரிஞ்சிச்சுனா கதிர் என்ன சொல்வான், நம்ம இப்படி போய் கஷ்டப்படுறத பார்த்தா அவனும் ஏதாவது தப்பா நினைப்பானு சொல்லிட்டு ராஜி வெளியே போகாம உள்ளே இருந்துக்கிறாங்க. டியூஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ராஜி மீனா கிட்ட இது மாதிரி நான் டியூஷன் எடுக்க போனப்ப அந்த வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு கதிர் வந்தாச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர் அங்க வருவான்னு. என் செருப்பு வேற வெளியே இருந்துச்சு. நான் அதை பார்த்ததுமே கதிர் என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மீனா உன் ஃபுல் நேம் ராஜேஸ்வரிங்கிறதே அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு எப்படி உன்னோட செருப்பெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி உங்க வீட்ல குமார் கல்யாண வேலைலாம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் சாயந்தரம் வந்துருவாங்க. நீங்க பேங்க்ல வச்சிருக்கேன்னு சொன்ன நகையெல்லாம் எடுத்துட்டு போட்டுருங்க. அப்பதான் அவங்க முன்னாடி பாக்குறதுக்கு நம்மளும் பெரிய ஆளுகளா தெரியும்னு சொல்லிட்டு முத்துவேல் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் முத்துவேலுக்கே தெரியாம நகையெல்லாம் ராஜி கிட்ட கொடுத்துட்டாங்க. ராஜி ஏற்கனவே கொண்டு போன நகையெல்லாம் கதிர் தான் செலவு பண்ணிட்டதா முத்துவேல் வீட்ல எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கதிரோட தியாகம் அவங்க யாருக்குமே தெரியாது. மேபி அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா முத்துவேலை கதிரை ஏத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கோமதி நடந்த விஷயத்தை ரெண்டு வீட்டுக்குமே சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அதனால அவங்க காலத்துக்குமே சொல்ல போறது கிடையாது. இப்ப ராஜி கிட்ட நகை கொடுத்துட்டோம். ஈவினிங் பொண்ணு வீட்டுக்காரங்க வரதுக்குள்ளாட்டி நகையை பூரா போடணும்னு சொல்லி முத்துவேல் சொல்றாரு. என்ன பண்றது தெரியாம ராஜியோட அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரே முடிவா என்ன நடந்தாலும் சரி நான் என் பொண்ணு கிட்ட கொடுத்த நகையை திருப்பி வாங்க மாட்டேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா நகையை வாங்க போறதில்லன்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பழனியை கூப்பிட்டாகணும். என்னதான் பழனி பாண்டியன் குடும்பத்தோட ஒற்றுமையா இருந்தாலும் அவன் நம்ம கூட பிறந்த தம்பி இல்லையா, அதனால வீட்டுல நல்லது கெட்டது நடக்கிறப்ப அவன் நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பழனியை வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. பழனியை வீட்டுக்கு வர சொன்னது சக்திவேலுக்கும் அவரோட பையனுக்கும் சுத்தமா பிடிக்கல. வர வர உங்க பெரியப்பாவோட கேரக்டர் ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் ராஜியோட கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாவே ஆள் மாறிட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியலன்னு சொல்லிட்டு சக்திவேல் அவர் பையன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கடையில பழனி இந்த விஷயத்தை கேட்டதும் பாண்டியன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா எங்க அண்ணங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காங்க. இது நாள் வரைக்கும் என்னை மதிச்சு எந்த ஒரு நல்லதுக்குமே கூப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் சாயந்தரம் கொஞ்சம் வேகமா கிளம்பி போட்டுமான்னு சொல்லி பாண்டியன் பெர்மிஷன் கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நான் மோசமானவனா போயிட்டேன், தாராளமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாண்டியனுமே மனசார போயிட்டு வர சொல்லிடுறாரு. என்னதான் பாண்டியன் கோவக்காரரா இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள்ல பாண்டியன் ரொம்பவே நல்லவரா தான் இருக்காரு. முத்துவேல் வீட்டுக்காரங்க மாதிரி ஈகோ பிடிச்சு இல்லாம பாண்டியன் அதெல்லாம் எதுவுமே மனசுல வச்சுக்காம கோமதி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப அவங்க வீட்டு சைடுல இருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அப்ப பழனி தான் என்னையும் கோமதியும் முழுசா நம்பி எங்க கூட இருந்தான். எனக்கு அவன் மேல அப்ப இருந்தே பாசம் இருக்கு. நான் தான் பெருசா வெளியே காட்டிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டியன் இப்படி பழனி மேல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது கதிர் மேல காட்டினா பரவாயில்ல. மத்த எல்லார் மேலயும் பாசமா இருக்கிற பாண்டியன் கதிர்கிட்ட மட்டும் ஏன் தான் எரிஞ்செரிஞ்சு விழுகிறாருன்னு தெரியல. மேபி அவருக்கு ராஜியோட பிரச்சனை எல்லாம் தெரிய வர்றப்ப கதிர் மேல எந்த தப்பு இல்ல, ராஜிகா கதிர் வாழ்க்கை தான் கொடுத்திருக்காங்கிற விஷயம் தெரியறப்ப பாண்டியனுமே மனசு மாதிரி ராஜி கதிரை ஏத்துக்குவாரு. கூடிய சீக்கிரமே அதுவும் நடந்து பாண்டியன் ராஜி கதிரை ஏத்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ராஜி கதிர் ஃபர்ஸ்ட் இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகணும். ராஜி கதிர் ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்களே தவிர பெரிய லெவல்ல லவ் காமிச்சிக்க மாட்டாங்க. ராஜி கஷ்டப்படக்கூடாதுன்னு கதிர் வேலைக்கு போறதும் கதிர் கஷ்டப்படக்கூடாதுன்னு கதிருக்கு தெரியாம ராஜி வேலைக்கு போறதும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசினாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். கூடிய சீக்கிரமே ராஜியும் கதிரும் சேர்ந்துட்டா செந்தில் மீனா மாதிரியே கதிர் ராஜி ஜோடியும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.